வணக்கம். நான் உங்கள் சுபா கந்தன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்வீட்டு. இது ஜெல்லி. நம்ம கடைகளில் நம்ம குட்டீஸ்களுக்கெலாம் நம்ம ஜெல்லி வாங்குவோம் இல்லையா? இதை நான் வீட்டில் ஆரஞ்சு ஜூஸை யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஜெல்லி ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க இந்த ஜெல்லியை எப்படி சிம்பிளாக செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப அதிகமான பொருட்கள்லாம் தேவைப்படாது. 2-3 இன்க்ரீடியண்ட் மட்டும்தான். இப்போ நான் ஆரஞ்சு பழம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் ஃபஸ்ட்டு நான் 2 பழத்தில் தான் நான் இந்த ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துகிட்டு நான் இந்த ஜெல்லியை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடியா பண்ணியிருந்தேன். ஒரு பழம் மட்டும் நான் எனக்கு சாப்பிட்றதுக்காக நான் ரெடி பண்ணியிருந்தேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம தூள் உப்பு சேர்த்து நல்ல இந்த பழத்தை நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நல்லா கழுகி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் ஒரு பழம் மட்டும் நான் தோல் உரித்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது இந்த ஸ்வீட்டு செய்கிறதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்றதுக்காக நான் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இந்த 2 பழத்தை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 2 பழத்தையும் நம்ம ஜூஸ் எடுக்கலாம் அப்படின்னுட்டு. ஆனால் இந்த 2 பழம் எனக்கு ஜூஸ் காணலை. அது ரொம்ப கம்மியாக இருந்தது. நான் அதனால் இப்போ நான் எடுத்திருந்த ஆரஞ்சு பழம் அவ்வளோத்தையுமே நான் இது ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். மொத்தம் 6 பழம் இருந்தது. அதில் 1 சாப்பிட எடுத்துகிட்டு 5 பழத்தை நான் ஜூஸ் எடுத்துருக்கேன். இதனால் எனக்கு தண்ணி எதுவுமே நான் சேர்க்கல. 200 மில்லி அளவுக்கு இந்த ஆரஞ்சு ஜூஸ் இதில் கிடச்சிது. இப்போ நான் ஜூஸ் நான் ரெடி பண்ணிக்கிறேன். இதை நம்ம எடுத்துருக்கிற பழம் எல்லாம் நான் ஜூஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். இதனுடைய அளவு ஒரு 200 மில்லி அளவில் இருந்தது. இப்போ நான் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் எதுவுமே நான் ஏற்றலை. இதில் நம்ம எடுத்துருக்கிற பொருள் ஃபுல்லாத்தையும் நம்ம கலந்துக்கலாம். ஒன்லி 3 இன்க்ரீடியண்ட்டு தான். இப்போ இதில் மெயின் இன்க்ரீடியண்ட் 3. இதில் ஜூஸ் கூட நான் ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நம்ம இனிப்பு கொஞ்சம் இது கம்மியாக இருக்கும். ஏன்னா நான் லாஸ்ட்டில் கொஞ்சம் சுகர் பவுடர் போடுறதுனால நான் 6 ஸ்பூன் எடுத்திருந்தேன். இப்போ இதில் கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவரை இந்த ஆரஞ்சு ஜூஸோட கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். லாஸ்ட்டில் நீங்கள் சுகர் பவுடர் சேர்க்க வேண்டாம்னு ஐடியாவில் இருந்ததுன்னா அந்த 6 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துருந்தோம் இல்லையா, எக்ஸ்ட்ரா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 பிஞ்ச் அளவுக்கு உப்பும் கொஞ்சம் கலர் பொடி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம ரெடி பண்ணிவிட்டு அந்த ஜெல்லியை ஊற்றி வைக்கிறதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். கிளாஸ் பவுல் எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்ட பவுல் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் நான் பட்டர் அல்லது ஆயில் அல்லது நெய் ஏதாவது நீங்கள் க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கடாய் எடுத்திருக்கேன். இதை நான் அடுப்பில் ஏற்றி வச்சுருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கை விடாமல் கலந்துக்கிடணும். அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்ந்துருக்கிறதுனால 5 நிமிஷத்தில் டக்குன்னு கெட்டி ஆகிடும். அதனால் அந்த சுகர்லாம் நல்ல பிசுபிசுப்பு தன்மை வர அந்த கார்ன்ஃப்ளவர் எல்லாம் கெட்டியாகும். அது அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காயிட்டே வருது. நம்ம ஒரு 5 இருந்த பொருட்கள் நம்ம ஜூஸை மட்டும் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்வீட்டை ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். நான் கடைசியாக பட்டர் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். பட்டர் இல்லைன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரெடி ஆகிட்டு. ரொம்ப ஸ்லோவாக ஃப்ளேமை நீங்கள் வச்சு தான் இந்த ரெசிபியை ரெடி பண்ணணும். இப்போ நான் இதை திக்காயிட்டு நான் இதை மோல்டில் நான் இதை ஊற்றிக்கிறேன். இது நல்லா ஆறணும். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு ஃப்ரிட்ஜில் நான் 1 மணி நேரம் வச்சு எடுத்திருந்தேன். ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். பாருங்கள், கொஞ்சம் சூடு இருக்குது. இதை நான் இந்த ஆறின பிறகு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், 1 மணி நேரம் ஆயிருக்கு. நான் இதை நல்லா கொஞ்சம் நல்லா ஜில்லுன்னு இருக்குது. இதை நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம்.
நான் ஒரு கத்தியை யூஸ் பண்ணிவிட்டு சைடெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி இப்படி எடுத்துக்கிட்டேன். நம்ம கேக்கு ரெடி பண்ணுறது போல தான், அப்படியே டிமோட் பண்ணிடலாம். சிம்பிளாக செய்யலாம், விரைவாகவும் செய்யலாம். பாருங்கள், அழகாக வந்திருக்கு. இதில் வந்து நான் சுகர் பவுடர் மேலே வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேண்டாட்டி நீங்கள் இப்படியே கூட நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட வடிவத்தில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஸ்கொயர் ஷேப்பில் நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், ரொம்ப ஜெல்லி எவ்வளவு ஈஸியாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஜெலட்டின், அகர் அகர் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல. நம்ம கார்ன்ஃப்ளவர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சுகர் பவுடர் போடுறது உங்களுக்கு விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க. நான் இதுக்கு கூடயே டெசிகேட்டட் கோகோனட்டும் இதில் நான் வந்து தூவி விட்டுருக்கேன். இதுவும் ரொம்ப அருமையாக இருக்கும். சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த நறுநறுப்போடு நல்லாயிருக்கும். இந்த டெசிகேட்டடு வந்து ஹோம்மேடாக பண்ணுறதுக்கு நான் அதனுடைய வீடியோவும் போட்டிருக்கேன். நான் இதனுடைய லிங்க்கையும் தரேன், விருப்பம் இருந்தால் பாருங்கள். ஈஸியாக நம்ம வீட்டில் ஆரஞ்சு ஜூஸை யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஜெல்லியை ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.